எப்ப போன பைய இந்த வரேங்கிற இன்னும் வீடு வந்து சேரல. என்னதான் நடக்குதுன்னு ஒன்னும் புரியல எனக்கும். மா சொல்லுப்பா. என்னம்மா வாசலே எதிர்பார்த்துட்டு இருக்க? யாரும் விருந்தாளி வராங்களா? சேச்சே யாரும் வரல. அப்புறம் ஏம்மா அங்கேயே வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்க? இல்லடா ராஜா வரேனா. அப்படியா? அவன் நேற்று சொல்லிக்கிட்டு இருந்தாமா ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வருவேன்னு. ஆமாண்டா அதெல்லாம் எனக்கு தெரியும். கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டேன்னு தான் சொன்னான். வந்துட்டு இருக்கேன் பெரியமாண்ணா, இன்னும் ஆளை காணோம். என்னாச்சுமா? முக்கியமான விஷயம் எதுவும் பேசணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஆமா எங்க கிளம்பி இருக்க? என்னம்மா மறந்துட்டியா? காலையில செக்கப் போகணும் நீ தானே ஞாபகப்படுத்தின. இப்ப நீயே எங்க போறீங்கன்னு கேக்குற? ஆமால. சரி அர்ஜுன், குழந்தை எப்ப பிறக்கும்னு போய் கேட்டுட்டு வந்துருங்க. சரிம்மா. என்னமோ ஒன்னும் சரியில்லம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நேரத்தோட போயிட்டு நேரத்தோட வந்துருங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா கையல். சரிங்க அத்தை. சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன். சரிடா. நல்ல வேலை அர்ஜுன் வீட்டுல இல்ல. ஹாஸ்பிட்டல் போனதும் ஒரு விதத்துல நல்லதுதான். ராஜா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுவான். ராஜா. பெரியமா என்னாச்சு பெரியமா? எதுக்கு என்னை அவசரமா வீட்டுக்கு வர சொன்னீங்க? நீ முதல்ல உட்காரு. என்னாச்சு பெரியமா? அம்மா எதுவும் மறுபடியும் உங்ககிட்ட வந்து சண்டை போட்டாங்களா? சொல்லுங்க பெரியமா. நீ முதல்ல உட்காருடா, அதுக்கப்புறம் பேசலாம். என்னாச்சு பெரியமா? என்ன விஷயம்? நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஏண்டா நீ பண்ணி வச்சிருக்க விலையை பார்த்து தான் நான் பயந்து போய் உட்காந்துருக்கேன். நீ என்னடானா உட்காந்து பேசலாம்னு சொன்னதுக்கெல்லாம் பயப்படுற? என்ன பெரியமா சொல்றீங்க? நான் வேற பண்ணி வச்சேனா? ஆமா, நீ எதுவும் சொல்லாமே அவங்க அம்மா என்கிட்ட வந்து சொல்றா. என்னாச்சு பெரியமா? திரும்பி வந்து அம்மா சண்டை போட்டாங்களா? அச்சோ, அவளை பத்தி எனக்கு தெரியாதா? அவ சண்டை போடுறது பேசுறதுலாம் என்ன புதுசா? அதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு. ஆனா அவ உன்னைய பத்தி ஒண்ணு சொன்னா பாரு, அதை தாண்ட என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்னாச்சு பெரியமா? என்ன சொன்னாங்க? நீ என்னமோ 3 மாசம் டைம் கேட்டியா? 3 மாசத்துல ஜீவா கிடைக்கலனா வேற கல்யாணம் நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா? உங்க அம்மா தான் நீ இதை சொன்னதா சொன்னா. சோபா இதுதானா? என்னடா என்னமோ உப்பு சப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? அப்ப நீ சொல்லவே இல்லையா அதை பத்திலாம்? உங்க அம்மாவா தான் பேசிக்கிட்டு இருக்காளா? பெரியமா நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் தான் அப்படி சொன்னேன். என்னடா நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏதோ அப்படி அவசியம் ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். உடனே பிளேட்டை மாத்தி போட்டு நான் தான் சொன்னேன் பெரியமான்னு சொல்றேன். அப்ப ஜீவாவோட வாழ்க்கை என்னடா ஆகுறது? ஏன்டா உங்க அம்மா தான் அந்த மாதிரினா நீயும் அந்த மாதிரியாடா? ஏன்டா ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கையை வீணாக்குறீங்க? சத்தியமா நீ இந்த மாதிரி சொல்லிருப்ப நான் நினைச்சு கூட பாக்கலடா. சே, நான் தான் உன்னை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேன். உன்னைய பத்தி உயர்வாலாம் என் மனசுல வச்சிருக்கேன். கடைசியில நீயும் உங்க அம்மா மாதிரி தான் ப்ரூவ் பண்ணிட்டீல. சே. பெரியமா பேசி முடிச்சிட்டீங்களா? என்னடா இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்கு. ஜோ நான் அதை சொல்லல. இப்ப என்னை திட்டுறதெல்லாம் திட்டி முடிச்சிட்டீங்களான்னு கேட்டேன். எல்லாம் எப்படி திட்டினாலும் அது போதாதுடா. எப்பறம் உனக்கு இந்த மாதிரி செய்யல மனசு வருது? அப்புறம் நான் என்னமோ ஜீவா உண்மையா லவ் பண்ணேன், அவ இல்லாம வாழ மாட்டேன், வீட்டுக்கு வர மாட்டேன், அப்படியா இப்படியான்னு சொன்னேன். அதெல்லாம் சும்மா பொய் தானோ? நான் கூட நினைச்சேன்டா, என் பையன் அவன் பொண்டாட்டி மேல என்ன பாசமா இருக்கான், இந்த ராஜா பையன் தாங்க அவன் பொண்டாட்டி மேல உயிரே வச்சிருக்கான், அப்படி இப்படின்னு உன்னை எவ்வளவு புகழ்ந்து பேசியிருப்பேன் தெரியுமா? அதெல்லாம் இப்படி மண்ணோட மண்ணை ஆக்கிட்டியே. நான் கூட நினைச்சேன் உங்க அம்மா வந்து சொல்லும் போது ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்னு. ஆனா இப்ப நீயே வந்து சொல்லும் போது எனக்கு அப்படியே கோவமா வருது உன் மேல. பெரியமா வெயிட், நீங்க நினைச்சீங்கல்ல இந்த மாதிரி சொல்றதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்னு? ஆமா ஆமா, இப்பதான் நீ அதெல்லாம் கிடையாது, நான் தான் உண்மையை சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்றியே. இதுக்கு மேல நான் என்னத்த நினைக்கிறது? பெரியமா நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் எப்பதான் பேசுறது? பேசு உன் தரப்பு நியாயத்தை என்ன ஏதுன்னு சொல்லு பாப்போம். அது கண்டிப்பா அநியாயமா தான்டா இருக்கும். அந்த பிள்ளைக்கு எதிராக தான் நீ எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இவ்வளவு நாள் சும்மா தேடுறேன்னு சும்மா நடிச்சிருக்கேன் என்கிட்ட இல்ல. இப்பயும் ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொன்னியே, போனியா இல்ல வேற எங்கிட்டையும் சுத்திட்டு வரியா? அச்சோ பெரியமா நான் நேரா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் பெரியமா வரேன். நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணு கேனச்சு இல்லடா. இங்க பாருங்க பெரியமா, நான் ஜீவா மேல வச்சிருக்கல உண்மையானது. கண்டிப்பா அவளை கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துரும். நான் எதுக்காக அந்த மாதிரி சொன்னேன்னா, அப்போதைக்கு எங்க அம்மா வாய் அடிக்க எனக்கு ஒன்றும் தெரியல. அவங்க சொல்லுன்னு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணாங்க. இந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் வேற பண்ணணும். இப்போ விட்டா இவங்களும் நான் உன் கூடவே வரேன், நீ எங்க போனாலும் உன் பின்னாடியே தான் நான் வருவேன், எங்க போனாலும் நீ என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டேங்கிற, அப்படி இப்படின்னு காலையில ஒரே சண்டை. யாருடா உங்க அம்மாவா? ஆமாம் பெரியமா, காலையிலே வந்துட்டு நீ எங்க போறேன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேன். இனிமேட்டு பாத்ரூம் போறதா இருந்தா கூட நான் உன் கூட தான் வருவேன். எப்போதும் எங்க கிளம்புனாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே கிளம்புவோம், அப்படி இப்படின்னு சொல்லி காலையிலே சண்டை. நானும் எவ்வளவோ சமாளிச்சு பார்த்துட்டேன். அவங்க கடைசியா முடிவுக்கு வந்தது இதுக்குதான். நான் வந்து ஜீவாவை டைவர்ஸ் பண்ணணுமா, டைவர்ஸ் பண்ணிட்டு பெரிய எடுத்து பொண்ணா பார்த்து அம்மா பார்த்து வைப்பாங்களாம், அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா. முடியாது அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னா அதுக்கும் அவ்வளோக்குள்ள பேச்சு என்னைய. இவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா நேரம் போயிடும். அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷனுக்கு பணம் கட்ட முடியாதுன்னு தான் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதை தான் ரொம்ப சந்தோஷமா உங்ககிட்ட வந்து சொல்ல வந்திருப்பாங்க. சத்தியமா சொல்றேன் பெரியமா, ஜீவாவை தவிர இந்த ஜென்மத்துல எனக்கு வேற யாரும் ஒய்ஃபா அமைய முடியாது. நான் மனசு வச்சாதானே இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியும். எனக்கு என்னைக்கும் ஜீவா ஒரு ஆள் மட்டும்தான் என் ஒய்ஃபு.
அது எனக்கு தெரியும், அந்த கடவுளுக்கும் தெரியும். அம்மா போட்ட டார்ச்சரில் தான் நான் சரின்னு சொன்னேன். அப்போதைக்கு எனக்கு என்ன பேசுறது என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த இடத்த விட்டு கிளம்புனா போதுன்னு இருந்தது. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அடை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும்ல ஜீவானா எனக்கு எவ்வளோ உசுருன்னு. நீங்க போய் இப்படி என்னை சந்தேகப்படலாமா பெரியமா? என்ன மன்னிச்சிருடா. உங்க அம்மா வந்து சொல்லவும் நான் ஃபர்ஸ்ட் நம்பலதான். அப்புறம் நீயே வந்து இந்த மாதிரி சொல்லவும் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருடா. ஐயோ பெரியமா, பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க. இதுல என்ன இருக்கு? நான் எப்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. யாரு என்ன பண்ணாலும் ஜீவாவை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. ஜீவா மட்டும்தான் என்னோட வைஃப். வேற யாரு கழுத்துலயும் யாரு சொன்னாலும் நான் தாலி கட்டவே மாட்டேன். அப்படியே ஜீவாவுக்கு ஏதாவது ஒன்று நடந்தாலும் என் வாழ்க்கையை அவளுக்காக நான் வாழ்வேனே தவிர வேற யாரு கூடயும் பங்கு போட மாட்டேன். இது எங்க அம்மாவுக்கும் தெரியும். இருந்தாலும் என்ன நினைப்புல இந்த மாதிரி பண்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஜீவா வரவே மாட்டான்னு முடிவு பண்ணிட்டாங்களோ என்னமோ. கண்டிப்பா ஜீவாவை நான் கண்டுபிடிச்சே ஆவேன். இன்னும் எனக்கு 3 மாசம் டைம் இருக்குல்ல பெரியமா. கண்டிப்பா இந்த 3 மாசத்துல ஜீவாவை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். ஏண்டா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீல்ல, கம்ப்ளைண்ட் ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிட்டாங்க பெரியமா. சீக்கிரமா கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னாங்க. அப்ப சரிடா, கண்டிப்பா ஜீவா கிடைச்சிருவான்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. நானும் ஜீவா இல்லாம வேற யாரு கூடயும் வாழ மாட்டேன் பெரியமா. திரும்பி உன் வேலையை ஆரம்பிச்சிட்டேல. நான் உன்கிட்ட சொன்னது எப்படியும் நீ என் மகன்கிட்ட போய் கேட்பான்னு எனக்கு தெரியும். அவனும் உன்கிட்ட தான் உண்மையை சொல்லுவான். சும்மா தான் சொல்றான் என்கிட்ட ஜீவாவை டைவர்ஸ் பண்றேன் அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரியும். அவனோட பிளான் என்னவா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உன்கிட்ட வந்து சொன்னேனே தவிர உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லலை. இப்ப தெரிஞ்சு போச்சு என் மகன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா ஜீவாவை கிடைக்க விடவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷத்துல இருக்கால. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நான் சொல்லி தான் அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா அங்க ஒன்றும் பிடுங்க முடியாது. என்ன சொன்னாவே, ஒருவேளை ஜீவா செத்து போயிட்டானா அவளோட நினைவுகளோட இவன் வாழ்ந்துருவானா? கடைசி வரைக்கும் என் மகன் பிரம்மச்சாரியாவே இருந்துடணும். அக்கா, அதானே உன்னோட விருப்பம். ஆனா உன் பிள்ளைங்க மட்டும் புள்ள குட்டி பெத்து சந்தோஷமா இருக்கணுமோ? முதல்ல உன் குடும்பத்தை பாருக்கா. உன் மருமக பிள்ளைக்கும் உன் மகனுக்கும் குழந்தை பிறக்க போகுதுல்ல. எண்ணி ஒரே வாரத்துல குழந்தை இந்த பூமிக்கு வந்துடும். ஆனா உங்க கைக்கு மட்டும் வரவே வராது. நானும் வர விடவே மாட்டேன். அடுத்தது என் மகன் 3 மாசம் டைம் கேட்டிருக்கான்ல. ஜீவா அவனுக்கு கிடைச்சாதானே, அதையும் நான் கிடைக்க விடவே மாட்டேன். ஜீவா எங்க தேடியும் கிடைக்க மாட்டா. ஏன்னா அவ என் கூட இருக்கால. பாப்போம் ஜீவாவை எப்படி அவன் கண்டுபிடிக்கிறான்னு நானும் பொறுத்திருந்து பாக்குறேன். முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போன ஜீவாவை என்ன நிலைமையில இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் நம்ம முடிவு பண்ணணும். ஏண்டா என்கிட்டே உன் வேலையை கட்டுறியா? என்ன இருந்தாலும் என் மகனாச்சின்னு ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கேன். இன்னும் செம்பாவோட ஆட்டம் இன்னும் தினுசா இருக்க போகுது. பொறுத்திருந்து பார்க்கத்தானே போறீங்க. அதே கை காலம் எம்புட்டு வலியா வலிக்குது. என்னத்த பண்ண, நம்ம வீட்டுல எம்புட்டு சொகுசா இருந்தோம். இங்க வந்து சின்ன பிள்ளைத்தனமால எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. செய்யலன்னா அம்புட்டு தான் போலயே. அதான் இந்த மனுஷன் காலையிலேயே எஸ்ஆயி ஓடிடுறான். தெரியாதனமா இவன் வீட்டை தேடி வந்துட்டேன்பா. யாருப்ப அப்பவே நாட்டுக்கோழி குழம்புல உப்பும் உரப்பையும் போட்டவ இவளா நம்மள நல்லதா பாத்துக்க போறா? இந்த புத்தி நம்மளுக்கு அப்பவே வந்திருந்துச்சுன்னா இந்த செய்தி எட்டி கூட பாத்துக்க மாட்டோம். எல்லாம் என் கிறகம். இங்க வந்து மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கு. அதே காலை இடுப்பு எல்லாம் பிடிக்குதே. எம்பிட்டு வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? இட்லியா கொடுக்குறாளாமா இட்லி, அதுவும் 3 நான் எம்பிட்டு சாப்பிடுவேன். ராஜு நான் எத்தனை வாட்டி கேட்டாலும் எத்தனை இட்லி கேட்டாலும் மறுக்காம இந்தாங்கத்த சாப்பிடுங்கத்தேன்னு வச்சிருவா. இவளும் தான் இருக்காளே, கண்ணை கொண்டு போய் பொறுத்துதுப்பா. எப்ப பாரு நான் தூங்கும் போதுதான் டொய்யின்னு பெல்ல வேற அடிச்சு தொலைறாங்க. எந்த எடுபட்ட பையன் வரான்னு தெரியல. ஏ சின்னம்மா, யாருன்னு பாரு. பாக்குறேன். அதே இவ வீட்டுக்கு வந்தாலும் வந்தோம், நம்மளால ஒரு வேலையும் பண்ண முடியலப்பா. இடுப்பு குறுக்கெல்லாம் வலிக்குது. ஏம்மா
இந்த சின்னம்மா போச்சா இல்லையா? என்னம்மா போய் யாருன்னு பார்க்க மாட்டியா? அந்த போறேன்டி. இருங்கடா, வரதுக்குள்ளார என்ன அவசரம்? அந்த பெல்லு பாவம் இல்லையா? டொய்யான்னு அடிச்சுக்கிட்டு ஒரு கிளவி எந்திரிச்சு நடந்து வர வேணாமா? இந்நேரம் என் வீடா இருந்தா இந்நேரம் சிக்குன்னு அங்கிட்ட போய் பார்த்துருப்பேன், இப்படி போய் பார்த்துருப்பேன். இவன் வீட்டுக்கு வந்து ஏதோ சீக்கு கோழி மாதிரி நடந்துகிட்டு இருக்கேனே தாயே. இதோ வந்துட்டேன். நீங்க தானே? ஏன் அத்தை, என்னாச்சு? எனக்கா மாப்பிள்ள? ஒரே என் இடுப்பை பிடிச்சிக்கிட்டு விட விடாங்குது மாப்பிள்ள. ஆத்தே, உட்காரும் போதெல்லாம் வலிக்குதுப்பா. யாருன்னு இந்த கிளவி? நீ தானையா? என்னத்தையும் வாங்கிட்டு வந்திருக்க போல. ஆமா கஸ்தூரி. என்னத்தை வாங்கிட்டு வந்திருக்க? காலையில ஊர் மேய போயிடுறது, வெளியில சாப்பிட்டுட்டு எதையாவது கண்டது கிடையாது வாங்கிட்டு வந்துட்டு எங்களுக்கும் கொடுத்து எங்களுக்கு வயித்தால போக வைக்கிறது. உனக்கு வேணாலும் விடு, நான் அத்தைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். மாப்பிள்ள எனக்கா? ஆமா அத்தை, உங்களுக்கு பிடிக்கும் தான் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? அப்படி என்னத்தை வாங்கிட்டு வந்திருக்கியே? அத்தைக்கு பிடிக்கும்னு பன்னீர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே பன்னீரா? ராஜு நல்லா வச்சு கொடுத்துருப்பா. எம்புட்டு நாளாச்சு பன்னீர் சாப்பிட்டு. என் தம்பி ராஜு வச்சு கொடுத்தாளா? கொழுப்படுத்த கிழவி ராஜு வச்சு கொடுத்தாலாமா? ராஜு இதா வரேன். இல்லத்த, உங்களுக்காக வெளியில தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வெளியில வாங்கிட்டு வந்ததுக்கு இந்த கிழவி என்ன சிரிக்குது? அப்படியா மாப்பிள்ள? சரி தாங்க, நான் சாப்பிட்றேன். இந்தாங்க, ஒரு வாட்டி சொல்லி இருக்கு ராஜு தங்கச்சி. என்ன சொன்னா? எங்க அத்தைக்கு பன்னீர்ல செஞ்ச டிஷ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னிச்சு. கடை வழியா போனேன்னா அதான் உங்க ஞாபகம் வந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. அவளுக்கு தெரியும் எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு. ஒண்ணு குடிட்டாங்களா? இங்க பாருங்க. என்னடியாச்சு? அத கொண்டாங்க முதல்ல. பின்ன கண்டது கடையதை வாங்கிட்டு வந்து என் சின்னம்மாவுக்கு கொடுப்பிய, அதை நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமோ? யாரு சொன்னது கண்டது கிடையாதுன்னு? நான் அப்படியே வாங்கி கொடுப்பேன். நான் நல்ல தரமான ஹோட்டலா பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு தெரியுங்க உங்க தரம் எது தராதரம் எதுன்னு. பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? சே, என்ன இந்த பேச்சு பேசுற? நீங்க ஒண்ணு வாங்கி கொடுத்து என் சின்னம்மா அப்படி சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. ஏன் நான் வாங்கி கொடுத்தா என்ன? அததான் சொல்றேன்ல, நீங்க வாங்கி கொடுத்து எங்க சின்னம்மா சாப்பிடணும்னு அப்படி ஒண்ணு அவசியம் இல்லைன்னு. அப்படி ஒண்ணு எங்க சின்னம்மா தரம் குறைஞ்சு போயிடல. அடி பாவி மக்கா, பன்னீரை கேட்டா நானே தர போறேன், இதுக்கு இந்த பேச்சு பேசுறாளேவ. சே, நீ எல்லாம் மனுஷியே கிடையாது. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும் கூட உனக்கு தெரியல. உன்னையெல்லாம் கட்டிக்கிட்டு போயா போ. ஒரு புள்ளையே பெத்துட்ட, இன்னமேட்டு என்னத்த சொல்ல போற? சீ, உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? இப்ப பேசுறவங்க எல்லாம் மனுஷன் இல்ல. கருமம். பக்கத்துல உன் சின்னமா இருக்கேன்ற அறிவு இங்கேதான் தெரியாது. என்ன பேசுறோம் எதுக்கு பேசுறோங்கிறது தெரியாம உன் இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. உன்கிட்ட பேசினா ஏன் தரம் தான் குறைஞ்சு போயிடும். நீ சொன்னது கரெக்டு தான். உன் தரம் எங்க, ஏன் தரம் எங்க? இப்பதான் எனக்கு விளங்குது. சே, இந்த வீட்டுல இருக்க பிடிக்கலன்னு தான் நான் வெளியில போனேனே. பாவம் வயசாயிடுச்சு, அவங்களுக்காவது வாங்கி கொடுப்போன்னு கொடுத்தா ரொம்ப ஓவரா துள்ளி குதிக்கிற. அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்னையா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? என் சின்னமாக்கு எதையாவது வாங்கி கொடுத்து சீக்கிரமா மண்டையை போட வைக்கலாம் தானே பிளானு? யாரு நீயும் உன் தங்கச்சி ரொம்ப போட்டு யோசிச்சீங்களோ? ஏய், தேவையில்லாம யாரையாவது இழுத்து வச்சு பேசுன நான் கருத்து போட்டுருவேன். எங்க நான் கரு பாப்போம். அனுபவிப்ப எவ்வளவு திமிரு கொழுப்பு இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் கடவுள் இருக்கார்ல, அவர் தான் உனக்கு புரிய வைப்பாரு. அப்போ உன் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு வாங்க போற. அப்ப வந்து பாத்துக்கலாம். நீ கிளம்பு. சீ, அடுத்தவங்களோட சாப்பாட்டை புடுங்கி வாங்கி சாப்பிடுற. நீ எல்லாம் என்ன ஜென்மமோ. தெய்வ பிறவி. போவியா? வந்துட்டான் பக்கம் பக்கமா பேசுறதுக்கு. ஆளையும் மண்டையும் பாரு. என்னவ நம்மள பார்த்து இந்த முறை முறைக்கிறா? எதுக்கு சிரிச்சு வைப்போம்? நல்லா பேசுனடி. அந்த ஆளுக்கு இப்படிதான் வேணும். நான் கூட என்னடா அந்த மனுஷன் ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியே ஒண்ணு போட்டேனா? ஏண்டி உன் மூஞ்சிக்கு பன்னீர் கேக்குதா? பன்னீர் ஏண்டி நான் பன்னீர் சாப்பிட கூடாதா? வயசான காலத்துல பன்னீர் எவனா சாப்பிடுவானா? எனக்கு உன்னை விட 20 வயசு இளமை. எனக்கே இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டா பிடிக்குது, எதை சாப்பிட்டாலும் பிடிச்சிக்குது. அதை போக்கவே நான் இங்கிட்டு வாக்கிங் போக வேண்டியதா இருக்கு. நீனு வீட்டுல ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிற. நான் பாக்குற வேலையில பாதி வேலை கூட நீ பாக்கல. அடி பாவி, நீ பாக்குற வேலையில முக்காவாசி வேலை நான் தானடி பார்த்தேன். பாதி வேலை கூட பாக்கலன்னு சொல்ற.
உனக்கு பன்னீர் கேக்குதா? பன்னீர் கொழுப்பு போய் அடைச்சிக்கிச்சுன்னா யாரு பாப்பா? ஏதோ நான் இருக்க கண்டு உன்னை பாத்துக்க முடியும். ஓ ராஜ் மருமக அவ வந்து அப்படியே பாத்து கிளிப்பா. இங்க பாரு சின்னம்மா, இன்னமே வயசாகுது, ஒழுங்கா இருந்துக்க. சாப்பாடெல்லாம் கண்ட்ரோலா சாப்பிடு. எண்ணெய் பலகாரத்துல பொரிக்கிறது வறுக்கிறது இதெல்லாம் சாப்பிடறத கட்டுப்படுத்திக்க. உன் வாயை ஃபர்ஸ்ட் கட்டுப்படுத்து. எல்லா வேலையும் உன் வாயாலதான். ஆத்தி, இந்த டைலாக்க நம்ம சொன்ன மாதிரி கேள்விப்பட்டோமே. ஆமா, ராஜுகிட்ட நம்ம சொன்னது சின்ராசுக்கு பன்னீரை வைக்கிறேன்னு சொல்லும் போதெல்லாம் நான் இந்த மாதிரி தானே பேசினேன் அவள்கிட்ட. அதான் கடவுள் கரெக்டா போய்க்கிறாரு. என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சதுடி. வாய் அடக்க பாரு. பன்னீர் கிண்ணீர் அது இதுன்னு எண்ணெயில போட்டது எதையும் ஒழுங்கா சாப்பிடாம இரு. என்ன 100 வருஷத்துக்கு வாழ வேணா? அதுவும் ஏன் கூட 100 வருஷத்துக்கு உன் கூடயா? முடிஞ்சது கதை. ஒழுங்கா கண்டதை கடையை திங்காத. இதை நான் சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு செரிக்கிறதா பார்த்து சமைச்சு வச்சிருக்கேன். என்ன சமைச்சு வச்சிருக்க? ரசமும் ஊறுகாயும். அதுவும் ஊறுகாய் நிறைய தொட்டுக்காத. ப்ரெஷர்லாம் ஏறி போய் கிடக்கு. கொஞ்சமா சாப்பிடுன்னு நான் தான் வாரேன். அம்மா, துணியை கொண்டு போய் காய ஊட்டியே எடுத்துட்டு வந்தியா? இல்லடி. போய் ஒழுங்கு மரியாதையா எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் தான் உனக்கு சோறு. அதே எல்லாம் நம்மளுக்கு தேவைதான். ராஜா என்னமா கொடுமைப்படுத்தணும், எல்லாம் சேர்த்து வைக்கிறாரு கடவுள். எல்லாம் நம்மளுக்கு தேவைதான். என்ன சின்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? போ, மழை வர மாதிரி இருக்கு. சீக்கிரம் போய் துணி எடுத்துட்டு வா. அத போறேன். நம்ம பொழப்பு இப்படி சிரிப்பா இருக்கே. அதோ வரேன். வாங்க, என்ன வேணும்? அத்தை, பாப்பா முரளி. ஞாபகம் வந்துருச்சா? ஏன் அங்கேயே நிக்கிறவா? இந்த வரேன் அத்தை. எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. மூஞ்சே மாறிடுச்சு. ஆமாமா, அதான் என்னையே மறந்துட்டீங்களே. வாப்பா யாருப்பான்னு கேட்டுட்டீங்க? ஆமா முரளி, உன்னைய பார்த்தே கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல இருக்கும். அப்ப இருந்த மாதிரியா நீ இப்ப இருக்க? ஏதோ கொஞ்சம் ஜாட தெரிஞ்சது, இருந்தாலும் யாருப்பா அப்படின்னு கேட்டுறது. அப்புறம் அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க அத்தை. கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். யாரு, அப்பா சொன்னாரா? அண்ணன் இப்பதான் வந்துட்டு போனாரு. கொஞ்ச நேரம் தான்டா இருக்கும். அப்புறம் என் பொண்ணு உன்னைய ரொம்ப சொல்லிக்கிட்டே இருப்பா. என்னன்னு சொல்லுவா? மாமா ரொம்ப நல்லவரு, நல்ல டைப்பு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. சின்ன பிள்ளை. அவதான் என்னை பைக்ல வச்சு ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போங்க மாமான்னு கேட்டா. அதான்டா, உன் ஒய்ஃப் எங்கேயோ வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாமே. ஆமாத்த. ஆமா, உன் மாமா பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிட்டியாமே? ஆமாத்த. உங்களுக்கு தெரியாததா? எனக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்தே கீதா கீதான் கீதா பின்னாடியே தானே சுத்திட்டே இருப்ப. எப்படியோ உனக்கு பிடிச்ச பொண்ணே உனக்கு ஒய்ஃபா வந்துட்டா. சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். நான் வேற வந்தவங்க நிக்க வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன். இருடா, நான் போய் காஃபி ஆத்தி எடுத்துட்டு வரேன். அத்தை, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் இங்க வந்ததே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான். மன்னிப்பா? எதுக்குடா? இல்லத்த, மாமா இறந்திருக்காரு. அதை நீங்க அம்மாட்ட சொல்லியிருக்கீங்க. அம்மா எங்க கிட்ட சொல்லவே இல்ல. எங்களுக்கும் தெரியலத்த. பரவாயில்ல விடுடா. இது ஒரு விஷயமா அண்ணன் உன்கிட்ட சொல்லிருக்காங்க? இல்லத்த, அப்பா சொல்லல. வேற யார் சொன்னா? பிரீத்தி தான் என்கிட்ட சொன்னா. பிரீத்தியா? ஆமாத்த. அப்புறமா தான் அப்பா என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னாரு. சத்தியமா எங்களுக்கு தெரியாதத்த. எங்களை எதுவும் தப்பா நினைக்காதீங்க. பரவாயில்ல முரளி, விடு. இப்பதான் அண்ணன் அத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்டுட்டு போகுது. இப்ப அடுத்தது நீயா? அது முடிஞ்சு 2.5 வருஷம் ஆச்சு. இப்ப ஏன் அதை போய் கிண்டி கிளறி எடுத்துட்டு இருக்க? போனது போகட்டும். ஏதோ நான் இங்க வரணும்னு இருக்கு, உங்களெல்லாம் பார்க்கணும்னு இருக்கு. அதுவே பெரிய சந்தோஷம் தானே. ஆமா, நான் இங்க வந்தது உங்க அம்மாவுக்கு தெரியுமா? இல்லத்த, அப்பா எதுவும் சொல்லல. அதனால அம்மாவுக்கு எதுவும் தெரியாது. ஆமாண்டா, உங்க அம்மாட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். ஏன் அத்த? ஒரு சில விஷயம் சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. மத்தியான சமையல் பாதி வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தான். சோறு மட்டும் வடிச்சிட்டேன்னா போதும். சாப்பாடு எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஐயோ வேணாம். என் கையால சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போடா. இல்லத்த, இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பர்றா, அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? நான் முறையா என் வைஃபை கூட்டிட்டு வந்து தானே சாப்பிடணும். சாமி முடியல. வைஃப் மேல அவ்வளவு மரியாதையா? என்ன, என் வைஃப் ஆச்சே. இருக்கட்டும் இருக்கட்டும். அந்த பொண்ணை நான் சின்ன பிள்ளைல பார்த்தது. இப்ப எப்படி இருக்கான்னு நான் பார்த்ததே இல்ல. போட்டோ எதுவும் வச்சிருக்கியாடா? என்னடா, உன் மாமா பொண்ணு சின்ன வயசுல இருந்து பழகி இருக்கா. அதுவும் உனக்கு பிடிச்சி நீ லவ் பண்ண பொண்ணு போட்டோ உன்கிட்ட இல்லையா? ஐயோ அத்தை, என்கிட்ட நிறைய போட்டோ இருக்கு. என்னடா, ஒரு போட்டோ காமியே. முடியாது. ஏன்டா, அத்தைட்ட காமிக்க மாட்டியா? நான் நேர்லயே கூட்டிட்டு வரேன். எனக்கு அந்த மட்டன் குழம்பும் மட்டன் சுக்காவும் வச்சுதாங்க. நீ இன்னும் மாறவே இல்லடா. இந்த வெனஸ்டே வரேன், அவளை கூட்டிட்டு வரேன். நீங்க உங்க கையால சமைச்சு போடுங்க. நாங்க 2 பேரும் வந்து சாப்பிடுறோம். அப்ப நீங்க கீதாவை பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. சரிடா. அப்ப இப்ப காபி கூட குடிக்க மாட்டேன் அப்படிதானே? காஃபி குடிப்பேன். என்னடா நீனு? சரி, போய் எடுத்துட்டு வாங்க காஃபி.
சரி இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆ சரிங்க அத்தை.